இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாலலாம் நாய்கள கொஞ்சுற மாரியும், நாய்கள் வந்து மனுஷங்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாரி எல்லாம் காட்டுவாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்கும். நாய்கள நம்மளும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசையாக இருக்கும். இதில் மறைஞ்சு கிடக்கிறது உண்மை என்னென்னா, நீங்கள் ஒரு நாயை வளர்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து அதை வீட்டுக்குள்ளேயே கட்டி வளர்க்குறீங்க, கொஞ்சுறீங்க மாடியில் போட்டு. இதில் என்ன பிரச்சனைனா, அது வீட்டுக்குள்ளே தான் ஒன்றுக்கு போகும். வீட்டுக்குள்ளேயே தான் ஆயிருக்கும். இதெல்லாம் அள்ளணும், இதெல்லாம் கழுவணும். இதெல்லாம் யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா, பணக்காரங்களுக்கு தான் செட் ஆகும். அவங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது அந்த நாய்களுக்கு ஆய் இருக்கிறது, அது வந்து ஒன்றுக்கு இருக்கிறது, வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒன்றுக்கு இருக்க வைக்கிறது, ஆய் இருக்க வைக்கிறது, அதை தினமும் குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி ஓனர் கையில் கொடுத்துருவாங்க. அவங்க அதை கொஞ்சுவாங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்களா, ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ பார்க்குறீங்களா, நாய்களை கொஞ்சுறது மாதிரியான காட்சிகள். நாய்கள் இவ்வளோ அது நாய்கள் அன்போடு தான் இருக்குது, இல்லைன்னு ஒன்றும் இல்லை. அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அது அதன் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதோட இன்னொரு பக்கம் நாய்களுக்கு வந்து அதுக்கு தெரியாது எங்கே ஆயிருக்கணும், எங்கே ஒன்றுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த மாதிரி வீட்டிலையே வச்சு வளர்க்குற நாய்கள் வந்து அதால் அந்த வீட்டில் உள்ளவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தினமும் அந்த நாய் 3-4 வேளை ஆகிருக்கும். ஒன்று கண்ட இடத்துல ஒன்றுக்கு இருக்கும். அவ்வளோ நாற்றம் அடிக்கும். அதை அப்பப்போ கழுவி விடணும், பெனாயில் ஊற்றி கழுவி விடணும். அந்த ஆயை அள்ளி வெளியே போடணும். அப்புறம் நாயை தினமும் குளிப்பாட்டணும். ஏன்னா ஓனர் மடியில் வச்சு கொஞ்சணும்ல, அதுக்கு அந்த நாயை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி காய வச்சு அதை வந்து ஓனர் கையில் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சுவாங்க, அவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆக இதில் மறைஞ்சு கிடைக்கிற உண்மைகள் வந்து என்னென்னா, இது ஒரு மோசமான ஒரு ஒரு வாழ்க்கை முறை தான் அது காட்டுது. நம்ம நினைக்கிறோம் வெளியில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, அது பெட்டில் படுத்துக்கும், சோபாவில் படுத்துக்கும், எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த துணியெல்லாம் யார் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க துவைப்பாங்க. அது ஒன்றுக்கு போகும், அதோட முடியெல்லாம் உதிரும். இப்படி ஒரு ஒரு அதாவது நம்மளால் ஏற்றுக்க முடியாத, சகித்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை முறையை தான் நம்மக்கிட்ட வந்து மாதிரி பரப்புகிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, பிற உயிரினங்களை நேசிக்கின்ற அந்த வழக்கம் வந்து, அந்த பண்பு வந்து அந்த கருத்து வந்து பரப்பப்படுகிறது. பிற உயிர்களை நேசிக்கணும், நாய்களை நேசிக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து இந்த வீட்டிலையே கட்டி வளர்க்குறதுனால அது வந்து பணக்காரங்களுக்கு தான் சாத்தியம். சாதாரணமான மக்களுக்கு அது சாத்தியம் கிடையாது. நடைமுறை வாழ்க்கைக்கு அது வந்து சாதாரண மக்களுக்கு சாத்தியம் இல்லை. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து தினமும் 100 200 ஒரு ஆளுக்கு தேவையான உணவை விட நிறைய போடுவாங்க. அதுக்காகவே அவங்க வந்து 10,000 செலவழிப்பாங்க. நாய்களுக்கு தேவையான உணவுன்னு சொல்லிட்டு 10,000 செலவழிப்பாங்க. அப்புறம் அதை டெய்லி குளிப்பாட்டணும், அது டெய்லி ஆயிருக்கிறதெல்லாம் அள்ளி போடணும். ஒன்றுக்கு இருக்கும் அது, அதோட ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த வெளிநாட்டு நாய்களோட ஒன்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நாற்றம் அடிக்கும். அப்புறம் அதெல்லாம் கழுவி விடணும், பெனாயில் ஊற்றி ஒவ்வொரு வாட்டியும் கழுவி விடணும். இதுக்கு பின்புறம் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது, சீன் ஆகிடும். அவ்வளோ அவஸ்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும். அதனால் நாய்களெல்லாம் வந்து தெருவில் வாழ விட்டுறணும். அதுக்கும் அதான் பிடிக்கும். எப்படா வீட்டை விட்டு வெளியே போகலாம், ஓடிட்டு வெளியே போய் சுற்றிட்டு வரலான்னு தான் ஆசைப்படும். அதை பிடிச்சி இவங்க உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரப்புகிறாங்க. இது வந்து உண்மையிலே நடைமுறைக்கு பொருந்தாது. அதை கட்டி பிடிச்சி கொஞ்சுறதோ, நாய்கள்கிட்ட வந்து ஒரு இடைவெளி தான் கடைப்பிடிக்கணும். அதை தெருவிலே வாழ விடுங்க. தெருவுலையும் வீட்டுக்கும் போயிட்டு வரட்டும். நம்மளை மாதிரி தான் வெளியில் போயிட்டு நம்ம எப்படி வீட்டுக்கு வரோமோ அதே மாதிரி தான் நாம் வாழ்கிற வீடு தான் அதுக்கும் வீடு. அப்படின்னா அதை வெளியில் போயிட்டு வரட்டும், நாம் அதுக்கு உணவு கொடுக்கலாம். ஆனால் அதை போட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது ஒன்றுக்கு இருக்கிறதையும் ஆயிருக்கிறதையும் நாம் கழுவிக்கிட்டு அந்த மாதிரி நம்மளே நாம் வந்து துன்பத்தை வரவழைச்சிக்கூடாது. அது வந்து பணக்காரர்களின் போலித்தனமான வாழ்க்கைக்கு தான் அது உதவுமே தவிர, பெரும்பாலான மக்களுக்கு அது வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் தான். ஆனால் பிற உயிர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளணும், அதுகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, மகிழ்ச்சிகள் இருக்குது, அதுகளும் நம்மளை புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதன் மூலம் பரப்பப்படுகிறது. மற்றபடி அதை வந்து நிஜ வாழ்க்கையிலலாம் நம்ம கடைபிடிக்கக்கூடாது. ஏன்னா அது வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுனால அதோட சுதந்திரம் பாதிக்கப்படுது. அது விரும்பி ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்காது. கதவு திறந்தால் எப்படா வெளியே ஓடலான்னு தான் அது காத்து கிடக்கும். அதனால் தெருவுக்கும் அது சுதந்திரமாக வாழ விடணும். அதோட வாழ்க்கையை அதோட வாழ அனுமதிக்கணும். நம்ம விருப்பத்துக்கு அதை வீட்டில் பூட்டி வச்சுட்டு வாழக்கூடாது. ஆனால் நமக்கு தான் சிரமம். நாயை அடிப்பானே பீயை சுமப்பானுங்கிற மாதிரி, நாயை வளர்ப்பானே பீயை அள்ளுவானுங்கிற மாதிரி தான் அது. நாய் ஆயிருந்து தினசரி அதை அள்ளி சுத்தம் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. இந்த வீட்டில் பணக்காரங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. 3-4 பேரை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும். இது வந்து அதுக்காக அதனால் இது வீட்டிலே வச்சு வளர்க்குறதுங்கிறது எல்லாத்துக்கும் அது ஏற்புடையதாக இருக்காது.